டேய் இந்த சரவணன் எங்கடா ஆளையே காணா அப்படின்னு வந்து இந்த பக்கம் கோமதி கேட்டுட்டு இருக்கா. தெரிலமா, அண்ணன் கால் பண்ணுச்சு, கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் வரேன், எல்லாரும் வீட்டில் இருக்காங்களா அப்படின்லாம் வேற கேட்டுச்சுமா அப்படின்னு வந்து இப்போ கதிர் சொல்லும் பொழுது, எதுக்கு வீட்டில் எல்லாரும் இருக்காங்களான்னு கேட்குறான் அவன். அப்படின்னா அந்த அப்பா வந்துருவாருண்ணே, நீ கடையில் இல்லையான்னு கேட்டால், இல்லை அப்பாட்ட சொல்லிட்டு கொஞ்சம் வெளில போயிருந்தேன், வரேன் 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 வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ நேராக செந்தில் வீட்டுக்குள்ளே வராரு. இந்த ப்ரெடிக்ஷனில் செந்தில் இப்போ வந்து உள்ளார வந்ததுக்கப்புறமா கடுப்பாக இருக்கிறாங்க வீட்டுக்கு போகவே அப்படின்ட்டு வந்து உட்காந்தோடனே என்னென்ன ஆச்சு, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கதிர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கதிர் கேட்டுட்டு இருக்கும் போதே, டேய் இல்லைடா, நேற்று திடீர்னு வீட்டுக்கு போய் பார்க்குறேன், வீட்டுக்கு போனால் தங்கமயில் வீட்டில் இருக்கா, எனக்கு ஒன்று வீட்டில் இருக்காங்க, அந்த அண்ணி இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. அவங்க எதுக்கு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ சாக போனாங்க, அதனால் வந்து வேறு வழி இல்லை, நான் காப்பாற்றி கூட்டு வந்திருக்கேங்கிற மீனா. என்னால் அங்கே இருக்க முடியாதுன்னு கிளம்பி என் மாமனார் வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே வந்தால் இங்கே தான் அப்பா துரத்தி விட்டார், மாமனார் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ இன்னைக்கு காலையில் தான் கிளம்பி வெளில போனாங்க. இப்போ திரும்பி வந்து பார்த்தா நைட் அவளை திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க இருக்காங்க. கேட்டால் இல்லை அவங்க அம்மா வீட்டில் சேர்த்துக்க மாட்டுறாங்களாம், அதனால வேற வழி இல்லை அப்படிங்கிற மீனா. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, என்னதே தங்கமயில் ஓ வீட்டில் இருக்காளா அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க பின்னாடி இருந்து கோமதி. இம்மாமா விடுமா 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 அப்படிங்கும் போதே, ஐயோ நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல அப்படிங்கும் போதே டக்குன்னு அவங்க ஃபோனை போட்டாங்க மீனாவுக்கு. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஏற்கனவே அவளை பற்றி வந்து நகை விஷயத்தை சொல்லாம விட்டதுனால தான் நம்ம கிட்டத்தட்ட உள்ளே போயிருப்போம். கடைசியில் வேற வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிட்டா, அதுவும் நம்ம எல்லாம் திருப்பி சொன்னப்புறம் அவளை வீட்டில் உட்கார வச்சு அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காமே தோசை. அப்புறம் என்ன மரியாதை உனக்குலாம் எங்கள் மேலே இருக்குது? அவள் இப்போ நம்மளை இதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பி நான் வந்து உயிருக்கே போராட நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல, உனக்கு அவ தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டா. அவள் சாக போனாலாம், இவன் ஹெல்ப் பண்ணாலாம். உன்னை என்னவோ நினச்சா மீனா, அவளை இப்போ வீட்டை விட்டு அனுப்பல நீ அப்படின்னா என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. ஐயோ அத்தை இல்லத்தன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தலையை பிடிச்சிட்டு இப்போ மீனா அங்கே உட்காந்துருக்கும் பொழுது, அம்மா அவங்க சாக போனாங்கிற அம்மாவை, அவங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே தான் கேஸ் திரும்பும்னு வேற சொல்கிறாமா அப்படின்னா, அதெல்லாம் இருந்தால் கூட பார்த்துக்கலாம்டா அப்படி அவங்க மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள பாண்டியன் வந்துடுறாரு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வேணாம், அவர் ரொம்ப கோவப்படுவார். ஏற்கனவே அவர் இன்னும் கோபத்துலேருந்து இறங்கலை, என் மேலே கோபத்தில் வேறு இருக்கார், இதில் மீனா மேலேயும் கோவப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வராங்க. உள்ளார விழும்பொழுதே வந்து பார்த்தா, என்னடா அது அப்படின்ட்டு பாண்டியன் ஏதோ உனக்கு பேசிகிட்டு இருக்கானுங்களேன்ட்டு வந்து உட்காந்துட்டு, சரவணா வந்தானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எல்லாரும் இருக்கமா அப்படின்னு கேட்டாதான், ஆனால் என்ன வரல, அவன் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு இப்படி மழுப்புறாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்களும் கோமதியும். அப்போ உடனே வந்து இவனை திருப்பி இங்கே வந்து உட்காந்துருக்கான், திருப்பி மீனா கூட சண்டை போட்டியாடா, ஏன்னா அந்த பிள்ளை கூட சண்டை போட்டதான் எனக்கு வேலையாடா, அந்த பிள்ளை மாதிரி நல்ல பிள்ளை உனக்கு கிடைக்குமா, அது ஒன்றை மாதிரி ஒருத்தனை போய் இதை எப்படி சூஸ் பண்ணிச்சோ தெரில அப்படின்னு வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்க. உடனே வந்து இல்லை அப்பா அப்படி இல்லைப்பா, நான் சும்மா வீட்டுக்கு வந்தேன்ப்பா, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன்ப்பா அப்படின்னு வந்து வரும் சொல்ல. சரி முதல்ல கிளம்புடா, அந்த பிள்ளைய தனியாக விட்டு தனி கொடுத்தான் போகணும், தனி கொடுத்தான் போட்டு நீ வந்து இங்கே உட்காந்துட்டேன்னா அந்த பிள்ளை யாரா பார்த்துப்பா, அந்த பிள்ளை அங்கே தனியாக இருக்காதா அப்படின்னா, தனியாக இருந்துட்டாலும் அப்படின்னு, என்னதுடா என்ன முனகிறியா அப்படின்னா, இல்லைப்பா அப்படின்னு ஒரு கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் வந்து வெளியே போய் அவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போக, இங்கே எல்லாரும் வந்து உட்காந்ததுக்கப்புறமா வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு காஃபி கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, சரி அரசி எனக்கு காஃபியை கொண்டா அப்படின்னு அரசி ஒன்று போயிட்டு காஃபி எடுத்து வராங்க. உடனே உங்களுக்கு திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா வாசலில் இன்னொரு வண்டி வந்து நிற்குது. சரவணா வந்துட்டா போல, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கிளம்பி அப்பா நான் போயிட்டு வரேன், வெளில ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போனான். என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான், எதுவும் பிரச்சனை சொன்னாடா அவன்கிட்ட, இல்லை ஏதாவது மறைக்கிறீங்களா என்கிட்ட அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு கதிரும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா வாசலில் இப்போ வந்து சரவணன் நின்றுட்டு இருக்காரு. சரவணன் நிற்கிறத பார்த்தோன்னே, என்னடா வாசலில் நின்று அப்பான்னு கூப்பிடுற, உள்ளவாடா அப்படின்னு வந்து சொல்ல, அப்பா அப்படின்னு தயங்குறாரு. என்னடா அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பா அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதே அவருக்கு பின்னாடி யார் வரான்னு பார்த்தா அஞ்சலி வராங்க. அஞ்சலி வரதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே ஷாக்காகி எழுந்து நிற்கிறாங்க. என்னடா அது, யாரோ ஒரு பொண்ணை கூட்டு வராரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டுறதுலாம் பெருசாக வழக்கம் இல்லாததுனால இன்னும் வேற ஷாக்காக வேறு இருக்குது. உடனே டக்குன்னு எல்லாம் எழுந்து நிமிந்து நிற்கும் பொழுதே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உள்ளர வந்துட்டு அப்பா அஞ்சலி அப்படிங்கிறாரு. அஞ்சலி அப்படின்னோடனே இவங்க எல்லாரும் தெரியுதுடா இது அந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அந்த பொண்ணு எதுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி துபாய்க்கு போயிடுச்சுல்ல அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா நான் தெளிவாக சொல்லிடுறேன், எனக்கு வந்து இதை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நான் சொல்லிடுறேன்.
நானும் அஞ்சலியும் விரும்பினது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் அஞ்சலியை வந்து விரும்பினேன், அஞ்சலி கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் வேணான்னு சொன்னதுக்கப்புறமா நான் அஞ்சலி கூட பேசுகிறதே நிறுத்திட்டேன். அவங்க வீடு நமக்கு ஒத்து வராது, அது அவங்களுக்கு வீட்டில் வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நமக்கு வந்து பெரிய சொந்தத்தோடு இருக்க குடும்பம் தான் வேணும்னு சொன்னதுனால விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் தங்கமயில் கூட கல்யாணம் நடந்தது. அங்கே என்னென்ன நடந்துச்சு, நான் எப்படி ஏமாற்றப்பட்டேன், என் வாழ்க்கையே வந்து அப்படியே நிம்மதி இல்லாமல் போனது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அஞ்சலியோட வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் தான் போயிருக்கு. அவள் ஒருத்தரை கல்யாணம் பண்ண, அந்த ஆள் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணால் அந்த ஆளுக்கு ஒத்து வராமல் இருக்க, இவர் துபாயில் போய் வந்து இவர் நிம்மதி இல்லாமல் இருந்து கடைசியில் வந்து அவருக்கு ஏதோ வந்து இன்னொரு வேலை கிடச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு போகிறாரு அப்படின்னு, துபாயில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இவன் இங்கே இந்தியாவுக்கு வந்தவன் அப்படியே திரும்பி போகவே இல்லை, இங்கேயே இருந்துக்கிட்டான். இதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணி அவங்களுக்கு டிவோர்ஸும் கிடச்சிருச்சு. இந்த சமயத்தில் தான் திடீர்னு சும்மா நாங்கள் பேச ஆரம்பித்தோம் போதே வந்து எனக்கும் வந்து அஞ்சலிகிட்ட பேசும்போது கொஞ்சம் மன ஆறுதலாக இருந்துச்சு. ஏன் டிவோர்ஸை பற்றி சொல்லாமல் இருந்தவன் போன வாரம் தான் சொன்னேன் அவகிட்டக்க வந்து இப்படி வந்து எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு போதுமா அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் ஆக போகுது, அதுக்கு தான் அப்ளை பண்ணி பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவள் ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனால் எனக்கு அப்புறம் தான் ஒன்று தோணுச்சு, எனக்கு இவகிட்ட பேசும்போது இருக்க நிம்மதி தங்கமயில் கூட என்றைக்குமே இருந்ததும் இல்லை. அவள் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டே இருந்தா அப்படிங்கிறது முதல்லலாம் தெரியாமல் இருந்தாலும் ரொம்ப வெகுளியாக நான் இருந்துட்டேன். ஆனால் போக போக உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாமல் நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். திருப்பி என்னால் தங்கமயிலோட சேர்ந்து வாழ முடியாது. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போவும் வந்து நாங்கள் இதையும் நான் அவளுக்கு வாக்குறுதியாக கூட சொல்லலை, டேரெக்டாக எங்கள் அப்பாட்டே பேசிடுவோம் அப்படின்னு தான் நான் கூப்பிட்டு வந்தேன். நான் எனக்கு டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நான் அஞ்சலியோட சேர்ந்து வாழ விரும்புகிறேன், உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான், இல்லைனா சரிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன், நான் தனியாக கூட இருந்துக்கிறேன், கல்யாணமே இல்லாமல் கூட தனியாக கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து அதனால தான் நான் அஞ்சலியை கூப்பிட்டு வந்தேன்னு வாசல் கிட்ட நிற்க வச்சு இப்படி நடந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே இப்படி கோமதி திரும்பி இப்படி பாண்டியனை பார்க்குறாங்க. பாண்டியன் ஒரு செகண்ட் யோசிச்சே இருந்துட்டு உள்ளவாமா காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு வந்து கேட்ட உடனே டக்குன்னு வந்து ஒரு முகமெல்லாம் மலர்ந்துருது சரவணனுக்கு. இவர் எதுவுமே ஆமா அப்படின்னு டைரக்டா சொல்லாட்டியும் கிட்டத்தட்ட அவர் ஒத்துக்கிட்டார், மனசுல இவங்க மனசுல இருக்கிறத கேட்டு ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமடைய உடனே நேரா வீட்டுக்குள்ள வந்தேன்னா அரசி கொடுக்கணும்னு ஓடி போய் நான் காஃபி போட்டுறேன்ப்பா அப்படின்னு கொடுக்கணும் ஓடி போக உள்ளார போக ராஜியும் உள்ளார போயிட்டு இவங்க தான் லவ் பண்ண பொண்ணா, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. ஆமா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, அண்ணனுக்கும் அவங்க பைத்தியமா இருந்துச்சு, அப்புறம் நடுவில் குடிச்சிட்டுலாம் சுத்துச்சு, ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியாது எதுவுமே, பாவம் இப்ப திருப்பி அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லதுதான். ஏன்னா தங்கமயிலக்கா ரொம்ப வந்து தங்கமயிலண்ணி ரொம்ப ஏமாத்திட்டாங்க, அந்த வழியிலேருந்து எங்கள் அண்ணன் மீண்டு வரதுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து ராஜியும் ஆமாம்மா சரிதான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே அந்த பக்கம் பார்த்தா மீனா தங்கமயில் கிட்டக்க கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம்க்கா, நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காதீங்கக்கா, இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் தைரியமாக இருக்க ஆரம்பிங்க, நீங்கள் பண்ண தப்பு நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு சோத்துல விஷம் வச்சிட போகிறாங்க, நீங்கள் போங்கக்கா, நீங்கள் போய் தைரியமாக இருங்கன்னு அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே இன்னொரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் சீக்கிரமாகவே டிவோர்ஸை வாங்கிட்டு அஞ்சலி அண்ட் சரவணன் சேர்ந்துடலான்னு சரவணன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தங்கமயில் கேஸ் வந்து திருப்பி ஏதோ பிரச்சனையாகி கடைசியில் தங்கமயில் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி அமைய, ஆனால் அவர் அப்போ வந்து அஃபேர்ல திருப்பி எப்படி பாகியலட்சுமியில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மதன் சொன்னாரோ நம்ம கமெண்ட்ஸில், அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அஞ்சலியா இல்லை வந்து தங்கமயிலா, யாரு? ஏன் தங்கமயில் தப்பை ஒத்துக்கிட்டாங்க உணர்ந்துட்டாங்கிறதுக்காக அவங்க செஞ்ச தப்புலாம் இல்லைன்னு ஆகாது, அவங்க கொடுத்த வழி இந்த குடும்பத்துக்கு செஞ்ச விஷயம் பார்க்க பேக்கு மாதிரி இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தேவைங்கிறத கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டாங்கிறது உண்மையும் கூட. அதனால உங்களோட கருத்து அதில் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.